ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். உண்டாகாது. அவனுக்கு அந்திம ஸ்மிருதியும் இருக்கு. பக்தி யோக நிஷ்டனுக்கு கடைசியிலே அவன் மரணம் அடையும் பொழுது எதை நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த பிறவி கிடைச்சிடும். அதனால எவ்வளவுதான் அவன் பக்தி யோகம் பண்ணினாலும் கடைசி நிமிஷத்திலே அவன் பகவானை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு அந்த பிராப்தி, பகவத் பிராப்தியானது நழுவிவிடும். இது பிரபணனுக்கும் பக்தி யோக நிஷ்டனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு. பக்தி யோகத்துக்கும் சரணாகதி, பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இந்த உபாயத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. பக்தி யோகம் என்பது தன்னுடைய முயற்சியாலே பண்ணப்படுவது. சரணாகதி என்பது பகவானே உபாயம் என்று ஒத்துக்கொண்டு அவனுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றியிருப்பது. பக்தி யோகம் என்பது திரைவர்ணிகர்களாலே மட்டுமே பண்ணப்படக்கூடியது. அதாவது புருஷர்கள், பிராமண, சத்திரிய, வைசியர்கள் மட்டும்தான் பக்தி யோகத்தை பண்ண முடியும். அதே பிரபத்தி, சரணாகதி என்பது அனைவரும் பண்ணக்கூடியது. எப்படிப்பட்டவர்களும் அதை பண்ணலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வர்ண பேதம் இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரர், இது எந்த வித்தியாசமும் இல்லை. யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அது சரணாகதிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏற்றம். அதே போல பக்தி யோக நிஷ்டர்களுக்கு பலன் இந்த பிறவியின் முடிவிலே கிடைத்து விடும்னு சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய பிராரப்த கர்மம், அதாவது இப்பொழுது சில பிறவிகள் எடுப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மம், அந்த கர்மம் அதோட இப்பொழுது இந்த பிறவியிலே அவன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கர்மம், இதற்கான பலன்களை எல்லாம் அனுபவித்து தீர்த்து அதற்கு பிறகுதான் அவனுக்கு பகவத் பிராப்தி என்பது கிடைக்கும். அதே பிரபன்னனுக்கு அப்படி இல்லை. இந்த பிறவியின் முடிவிலேயே பகவத் பிராப்தி கிடைக்கும். ஏனெனில் பகவான் என்ன பண்ணுகிறான், சரணாகதி பண்ணின ஒருத்தனுக்கு இந்த பிராரப்த கர்மத்திலே இந்த தேகாவசான அளவுக்கு, அதாவது தேகம் கீழே விழும் அளவுக்கு எவ்வளவு கர்மம் உண்டோ அதை மட்டும் மிச்சம் வைத்து மற்ற கர்மங்களையும் போக்கிடுறான். அதனாலே இன்னும் 100 பிறவிகளா 10 பிறவிகளா இதெல்லாம் நமக்கு பிரபன்னர்களுக்கு கவலை இல்லை. ஆனா என்ன, இந்த பிறவியிலே நாம் பெரிய அபசாரங்களை பண்ணாமல் இருக்க வேண்டும். ஏதோ இந்த பிறவியிலே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இது சரணாகதியிலே இந்த உடம்பு கீழே விழுந்தவுடன் இவனுக்கு மோட்சம் என்பது காட்டப்படுகிறது. அதுக்கு மேலே பக்தி யோகத்திலே அந்திம ஸ்மிருதி இவனுக்கு வேணும். இவன் எவ்வளவு நாள் பக்தி யோகம் பண்ணினாலும், அந்த பக்தி யோகம் முடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட கடைசி காலத்திலே அவன் மரணம் அடையும் பொழுது அவன் பகவானை சிந்திக்க வேண்டும், பகவத் பிராப்தியை நினைக்க வேண்டும். அது நினைக்க முடியாமல் அவனுக்கு போயிடுத்துன்னா அடுத்த பிறவி மீண்டும். ஆனா சரணாகதனுக்கு அந்த அந்திம ஸ்மிருதி என்பது அவசியம் இல்லை. ஏனெனில் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும்பொழுது பகவான் அவன் சொல்லுகிறான், அந்த சரணாகதனை கடைசி காலத்திலே அவன் என்னை நினைக்காவிட்டாலும் நான் அவனை நினைத்து அவனை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான். இதைத்தான் தேவபெருமாள் தன்னுடைய 6 வார்த்தைகளிலே திருக்கச்சி நம்பிகளுக்கு சொல்லும் பொழுது தேகாவசானே முக்தி சியாத்து அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்றெல்லாம் காட்டியுள்ளார். இது சரணாகதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பாக்கியம். இப்படி இந்த பக்தி யோகம், சரணாகதி என்பதற்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org